அந்தகாரத்திலேருந்து நம்ம ஏசப்பாவை அறியறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அந்தகாரமான நிலைமையில தான் இருந்திருக்கும். இருளடைஞ்சதா. ஏன்னா நமக்கு எது பாவம், எது பாவம் இல்லங்கிற அறிவே நமக்கு அப்போ இருந்திருக்காது. நம்மளுடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி நம்ம அநேக பாவங்கள்ல தான் நம்ம உழன்று ஒரு அந்தகாரமான வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா, அது ஏசப்பாவை அறிந்து கொண்டதன் மூலம், அவருடைய வார்த்தையின் மூலம் ஏசப்பாவை அறிந்து கொண்டு நாம இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம இருளின் பிள்ளை கிடையாது. நம்ம அந்தகாரத்திலிருந்து அவருடைய வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை நாம சொல்லும்போது, நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்க பார்க்கும்போது நம்ம பிரதிபலிக்கிறோம். கர்த்தருடைய தன்மையை நாம பிரதிபலிக்கிறோம். அவர் நமக்கு செய்த நன்மையை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லுறதுக்காக தான் நமக்கு சர்ச்சுன்னு ஒன்று வேணும், சபைன்னு ஒன்று வேணும். அப்போ தான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்காங்கங்கிறத நம்ம பகிர்ந்து கொள்றதற்கு.